வணக்கம் நண்பா. நம்ம நீ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஸ்டேஜ் ஃபியூட்ன்ற மாடல் தான். 1.0 வீட்டுன்ற மாடல். என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, போட்டோம்னா எல்லாமே ஒர்க் ஆகுது, ஆனால் ஹீட் ஆகலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி உள்ளார வெடிக்கிற மாதிரி சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வாங்க நம்ம அது என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சீரியஸில் போட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு அடுப்பு ஆன் பண்ணோம் அப்படின்னா அடுப்பு ஆன் ஆகிருச்சு. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போது பாத்திரத்தை வச்சு இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஹீட்டாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1900 வாட்ஸில் இருக்குது. ஆனால் நமக்கு சீரியஸில் போட்டதுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னா உங்களுக்கு சீரியஸ் லேம்பு க்ளோ ஆகி ஆஃப் ஆகும், இல்லை ஒரு டைம் க்ளோ ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். ஆனால் இது பீப் சவுண்டு தான் வருது, பாத்திரமும் ஹீட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, தண்ணி கொஞ்சம் கூட ஹீட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. பீப் சவுண்ட் நமக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஒர்க் ஆகலை. இது என்ன காரணம், நம்ம எப்படி இதை ரெடி பண்ண முடியும், எதை செக் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு போர்டை பார்க்கலாம். அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி போர்டு ஸ்க்ரூவில் நான் கைட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இந்த காயிலையும் எடுத்துக்கலாம். சென்சார் ஒயர்லாம் கைட்டிக்கலாம். ஃபேன் ஒயரிங் கைட்டியாச்சு. நம்ம இந்த போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஹீட் ஆகாமல் பாத்திரம் சென்ஸ் பண்ணாமல் பீப் சவுண்டு வந்தாலே நமக்கு பிஎம்டபிள்யூ பல்ஸ் ஒர்க் ஆகலை. நம்ம அந்த 18 வோல்ட் செக்ஷனு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ பல்ஸ் ஒர்க் ஆகாது, நமக்கு பாத்திரம் சென்ஸ் ஆகாது. சம்திங் ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்திருக்கலாம். நீங்கள் பாருங்கள், உள்ளுக்குள்ளே பயங்கர டெஸ்ட்டு ஒட்டடை அப்படி கீழே படிஞ்சிருக்குது. இதனால் கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டிங்க தான் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் இது நமக்கு பாத்திரமே சென்ஸ் ஆகலை, பீப் சவுண்ட் அடிக்குது, பாத்திரமே எடுத்துக்கல. நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா பொதுவாக எப்பயும் செக் பண்ணுற மாதிரி பொதுவாக எல்லா வோல்ட்டுமே கரெக்டாக வருதா, ப்ராப்பராக வோல்ட் அங்கே நிற்கிதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம், எது கம்ப்ளைண்ட் அப்படின்னு. நம்ம சீரியஸில் போட்டு ஆன் பண்ணி வோல்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேஸ் நியூட்ரலு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபேஸ் நியூட்ரல்லேருந்து ஒரு டயோடு போட்டு இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. இங்கேருந்து ஒரு டயோடு போட்டு இந்த இடத்துக்கு சப்ளை வருது. அதுக்கப்புறம் 22 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த சப்ளை இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் கெப்பாசிட்டர் வைப்ரேசிக்கு போகிற கெப்பாசிட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கெப்பாசிட்டர்லேருந்து உங்களுக்கு வைப்ரேசிக்கு போகுது. சரிங்களா, இப்போ இங்கெல்லாம் வோல்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மெயின் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு 330 வோல்ட்டு ப்ராப்பராக டிசி வோல்ட்டு நிற்கிதான் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணலாம். இப்போ நம்ம சீரியஸில் போட்டு போர்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோம். மல்டிமீட்டரை நம்ம ஏசியில் வச்சுக்கலாம். ஏசி 600 வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு ஏசி வோல்ட்டு கரெக்டாக ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஏசி வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக 248 249 வருது. சரிங்களா, இப்போ நம்ம அந்த ரெக்டிஃபயரில் -1 வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு இந்த 22 ohms ரெசிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுங்கிறத DC 600 வச்சுக்கோங்க.
வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். 22 ஓம்ஸு இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக 222 வோல்ட் வருது. அதே அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதே 22 வோல்ட் வருது. அது டேரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்களா 4.7 UF 450 வோல்ட்டு. ஆனால் இதில் 6.8 போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த ப்ளஸோட பாயிண்ட் நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 330 வோல்ட்டு நிற்கணும், உங்களுக்கு 222 தான் வருது. இந்த கெப்பாசிட்டி வீக்காக இருந்தால் கூட அப்படி இருக்கும். நம்ம இந்த பாருங்கள் 222 வோல்ட்டு தான் வருது. இந்த கெப்பாசிட்டி முதல்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வோல்ட்டு கரெக்டாக வருது. ஆனால் கெப்பாசிட்டியில் வந்து உங்களுக்கு டிசி வோல்ட்டு 330 வோல்ட் இருக்கணும், ஆனால் 220 தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு 330 வோல்ட் ப்ராப்பராக ஸ்டாண்டாக நிற்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த 18 வோல்ட்டு வைப்ரரி செக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அந்த 6.8 450 வோல்ட்டு கெப்பாசிட்டரை மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டர் தான் அது மெயின் கெப்பாசிட்டரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 4.7 போட்டிருப்பாங்க. இந்த மாடலில் 6.8 போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு வேறு கெப்பாசிட்டரை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கெப்பாசிட்டி புஷ் மாற்றியாச்சு. சரிங்களா, 6.8க்கு அப்புறம் நம்ம 10 UF 45 வோல்ட்டு புதுசு போட்டாச்சு. இப்போ நம்ம வோல்ட்டு கரெக்டாக 340 நிற்கிதான்னு செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி சீரியஸில் போர்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. மல்டிமீட்டர் எடுத்துக்கங்க, டிசி 600 வச்சுக்கிட்டு ரெக்டிஃபயரில் மைனஸ் ப்ரோபில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கெப்பாசிட்டரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 337 வோல்ட்டு கரெக்டாக நிற்கிது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டு அதனால் நமக்கு நிற்கல 222 தான் நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 336 வோல்ட்டு நிற்கிது. அதே மாதிரி ரெக்டிஃபயரில் டிசி வோல்ட்டு உங்களுக்கு 336 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இப்போ நமக்கு வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செட்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி அடுப்பில் சும்மா ஸ்க்ரூலாம் போடாமல் முடிக்கிட்டு அடுப்பு ஹீட் ஆகுதா, எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். நம்ம பழைய மாதிரி அடுப்பு செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அந்த அடுப்பில் போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கூலிங் ஃபேனு காயிலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீரியஸில் ஆன் பண்ணி எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். சீரியஸ் நம்ம ஆன் பண்ணிட்டோம், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணியாச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ அந்த சீரியஸ் லேம்பு க்ளோ ஆகிட்டு ஆஃப் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆகலை, இப்போ நமக்கு கரெக்டாக அடுப்பு ஒர்க் ஆகுது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீரியஸ் லேம்பு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு அடுப்பு ஓகேன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டில் போட்டு செக் பண்ணி ஹீட் ஆகுதாங்க இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக போட்டாச்சு, ஆன் பண்ணி ப்ரோக்ராம் கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே கீழே ஃபேன் ஓடுதா அப்படிங்கிறத லேசாக கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நமக்கு ஆன் பண்ணோடனே நமக்கு பாத்திரம் ஹீட் ஆகுது, சென்ஸ் ஆகுது. ஓகே, நம்ம பாயிண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது 1500 வாட்ஸில் இருக்குது. நமக்கு 1900 நமக்கு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். எப்படியும் 6லேருந்து ஒரு 7 வரைக்குள்ளே நமக்கு ஆம்ஸ் எடுக்கலாம் அதிகபட்ச டெம்பரேச்சரில். இது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1900க்கு 5 ஆம்ஸ் தான் எடுக்குது. சரிங்களா, நமக்கு தண்ணியும் பக்கவாக ஹீட் ஆகுது. குறைச்சிக்கலாம். 5 ஆம்ஸுங்கிறது ஓகே தான், கம்ப்ளைண்ட் வராது. நம்ம கஸ்டமருக்கு தைரியமாக கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நம்ம அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த பயனுள்ள வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம கடைக்கு வர சர்வீஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.